Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து we are going to discuss one more problem on rotational motion. ஸோ இந்த ப்ராப்ளமே ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஸோ சிபிஎஸ்சி நீட் ஜெயிலில் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ சாலிட் சிலிண்டர் ஆஃப் மாஸ் வந்து 50 kg, ரேடியஸ் வந்து 0.5 மீட்டர், இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் அபவுட் ஹாரிசான்டல் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் நம்மளோட சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர்ன்றது ஒரிஜினலி இட் லுக்ஸ் லைக் திஸ் இல்லையா? பட் ஆனால் இங்கே வந்து ஃப்ரண்ட் வியூ மட்டும் காமிச்சிருக்கான். ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்க்குறனால நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இட்ஸ் லுக்ஸ் லைக் அ சர்க்கிள். ஓகே, சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம சிலிண்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரேடியஸ் வந்து 6. இப்போ என்ன சொல்லியிருக்கான், மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் இஸ் வூண்ட் அரவுண்ட் த சிலிண்டர் வித் ஒன் எண்ட் அட்டாச் டு இட். ஸோ ஒரு எண்டு வந்து ஸ்ட்ரிங்கில் 2 எண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு எண்டு வந்து எதில் அட்டாச் ஆகிருக்கான், சிலிண்டரில் அட்டாச் ஆகிருக்கு. இன்னொரு எண்டு வந்து இட்ஸ் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எண்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, we are going to apply a force of T. ஓகே, ஸோ the T டென்ஷன் வந்து கொடுத்துருக்கான். The tension in the string required to produce an angular acceleration of 2 revolutions per second square அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ T என்னன்னு சொல்லி they are asking to produce an alpha of 2 revolutions per second square. ஓகே, இது வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் இயர். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து பியோர் ரொட்டேஷன் மோஷன் இருக்கோ, யூ ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ் ஃபார்முலா. டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபான்ற ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்கணும்னா, டி என்னன்றது we can easily find. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாருங்கள். இப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா, நம்ம இதில் ஐன்றது இங்கே என்ன இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஹாரிசான்டல் ஆக்சிஸ், சிலிண்டரோட ஆக்சிஸ் அபவுட் விச் we are rotating. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கு வந்து இந்த ஹாரிசான்டல் ஆக்சிஸ்க்கு இனர்ஷியா என்ன வரும்னா mr²/2 we will have. ஓகே, ஸோ திஸ் இஸ் a moment of inertia we need to apply. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டி கேட்டிருக்கான். இங்கே ஆல்ஃபான்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 revolutions per second squareன்னு. நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு ரெவல்யூஷன்றது வந்து 2π ரேடியன். அப்போது ரெவல்யூஷன் இருக்கிற இடத்துல நம்ம என்னன்னு மாற்றிடணும், 2 × 2π ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான வேல்யூ. நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து we will substitute this 2 revolution per second square யூஸ் பண்ணிடுவோம் வேல்யூவில். அப்போ ஆன்சர் தப்பாயிடும். ஸோ எப்போவுமே ரெவல்யூஷனை நம்ம என்ன மாற்றிடணும்னா, ரேடியனுக்கு மாற்றிடணும் யூஸிங் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதை நம்ம மாற்றியாச்சு, ஆல்ஃபாவை கரெக்டாக மாற்றிட்டோம். திஸ் இஸ் ஆல்ஃபா வேல்யூ நோ. இப்போ ஐயோட வேல்யூ இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். 0.5² / 2 we can get the I வேல்யூ. இப்போ டார்க்கை பொறுத்த வரைக்கும் டவ். ஸோ இது மேலே, இந்த சிலிண்டர் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இதில் இது ஒரு ஆக்சஸ் தானே. டவுன்வர்டு பார்த்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட்னா mg, அப்வர்ட் பார்த்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா அது ஒரு சப்போர்ட் ஆக்சஸில் தானே இருக்குது. ஸோ டவுன்வர்ட் mg, மேலே பார்த்து நார்மல். அதுக்கப்புறம் டென்ஷன் T ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டலாக எத்தனை டார்க் இருக்குது அப்படின்னா, நெட் டார்க் வில் பி டியூ டு mg, n அண்ட் ஆல்சோ ஒரு ஃபோர்ஸ்க்கும் ஒரு டார்க்கு, மொத்தம் 3 ஃபோர்ஸு 3 டார்க்கு. ஓகே, ஸோ இதில் இந்த 2 ஃபோர்ஸ் mgயும் n-ம் ஆக்சஸ் வழியாக பாஸ் ஆகுது. திஸ் இஸ் த ஆக்சஸ் வழியாக தானே இந்த ஃபோர்ஸ் பாஸ் ஆகுது. எப்போல்லாம் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்சஸ் வழியாக பாஸ் ஆகுதோ அதோட டார்க்லாம் என்ன ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும். சார் இங்கே 0ன்னு நீங்கள் சொல்லாமே போடலாம்ல சார் அப்படின்னு. பட் வந்து எப்போவுமே இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னாலும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இந்த நீட் எக்ஸாம் ஜேஇலாம் டிஃபிகல்ட்டாக வருதுன்னா இதெல்லாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் யூ கேன் டூ இட் பெட்டர். ஓகே, ஸோ டவ் டிவி என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து திஸ் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சஸ் அண்ட் எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 90 டிகிரி இருக்குது. ஸோ என்ன வரும், TR sin 90. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டார்க் வேல்யூ. ஸோ T × R. இப்போ நம்மளுக்கு டார்க் வந்து TRன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் யூ கேன் சப்ஸ்டியூட் பியோர் ரொட்டேஷன் மோஷன். ஸோ TR, ஏன்னா மற்ற டார்க்கில் 0 ஆகிடுச்சு, வெறும் இந்த டார்க் மட்டும்தான் இருக்குது. TR = mr²/2 இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 4π. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு Tயோட வேல்யூ என்ன கிடைக்கும், mr/2 4π. கரெக்டாக 50 × 0.5 / 2 × 4π. ஸோ 50 × 0.5 / 2 × 4π நம்மளுக்கு 157 நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ திஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் 4 வில் பி ரைட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் படிக்கும் போது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை வந்து ஒரு ப்ராப்ளமாகவும் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, we will finish the discussion now. Bye.